எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு நம்ம சயாட்டிகா பத்தி பார்க்க போறோம். சயாட்டிகா அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு நர்வ் சரிங்களா? இந்த நர்வ் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிறதே ரொம்ப லார்ஜான ஒரு நர்வ். அதாவது ரொம்ப நீளமான நர்வ் அண்ட் ஆல்சோ த லார்ஜஸ்ட் நர்வ் இன் ஹோல் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நர்வ்ல வந்துட்டு கம்ப்ரஷனோ அதாவது அழுத்தமோ, இல்ல நர்வ் ஏதாவது ஒரு நம்ம கீழ விழுந்துட்டோம், இந்த மாரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆச்சுனாலோ, இல்லன்னா இரிட்டேட் ஆச்சுன்னா வர ஒரு பிரச்சனை தான் சயாட்டிகா அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். இந்த நர்வ் எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஒவ்வொரு நர்வ் ரூட்டும் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல போய் முடியும். இந்த மாரி இந்த நர்வ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நம்மளோட பின் முதுகு கீழ நம்மளோட பட்டக்ஸ் ரீஜியன்லேருந்து ஸ்டார்ட் ஆயி 2 காலுக்கும் இந்த நர்வ் வந்துட்டு ரத்த ஓட்டத்த குடுக்கும். இந்த நர்வ்ல வந்துட்டு நமக்கு பட்டக்ஸ்ல தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்றவங்களுக்கு பிரச்சனை வரும். திடீர்னு நமக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது விழுந்துட்டோம். அதனால பின் முதுகுல வந்துட்டு ஒரு அடி விழுந்துருச்சு. இந்த மாரியான பிரச்சனை இருந்துச்சுனாலும், இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு வரும். இந்த நரம்பு வந்துட்டு எங்கெங்கலாம் டிராவல் ஆகுது. ஸ்டார்ட்டிங் ரூட் வந்துட்டு L4, L5, S1, S2, S3 இது வந்துட்டு நம்ம பின்முதுகு வெர்டிப்ரால இருக்கிற ஒரு சில விஷயங்கள். அங்கருந்து ஸ்டார்ட் ஆயி ஒரு 5 நர்வ்ஸா ஸ்டார்ட் ஆயி ஒரே நர்வா கனெக்ட் ஆயி கீழ வந்துட்டு நம்ம பட்டெக்ஸ் நம்மளோட 2 காலு, நம்மளோட காலுக்கு பின்னாடி பின்னாடி அதாவது தைஸ்க்கு பின்னாடி அப்படியே டிராவல் ஆயி காஃப் மசில்க்கு கெண்டைக்காலுக்கு டிராவல் ஆயி அப்படியே கால்ல போய் முடியுது. இந்த நர்வ்ஸ் சயாட்டிகா அப்படிங்கிற ஒரு நர்வ். இந்த நர்வ்ல வந்துட்டு எதுக்கு எனக்கு இவ்ளோ பிரச்சனை வருது? நான் வந்துட்டு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு எனக்கு அங்க வந்துட்டு ஒரு பெயின் வருது. அந்த பெயின் ரொம்ப இன்டென்ஸா இருக்குன்னு சொல்றவங்க, நான் ஒரு சில காரணங்கள் சொல்றேன். இதுல ஏதாவது நீங்க பண்ணீங்களா? அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். எங்கேயாவது போய் டக்குன்னு நான் விழுந்தேன். விழுந்து ஒரு 3, 4 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃப்டர் அ ஃபால் அப்படி இருக்கான்னு பாருங்க. மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலா இப்போ திடீர்னு விடுக்கு விடுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்கல்ல, டக்குன்னு எந்திரிச்சு போறது, ஓடுறது, ஏதாவதுன்னா ரொம்ப ஸ்பீடா பண்ற மூவ்மெண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு சில மூவ்மெண்ட்ஸ்ல இந்த பின்முதுகு எலும்பு வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கும். அந்த எலும்புல இருக்கிற நரம்புகள் வந்துட்டு பாதிக்க தான் செய்யும். அந்த மாரி சடன் ஜெர்க் குடுக்குற மாரி மூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணீங்களான்னு நீங்க பார்க்கணும். நான் பெருசா வெயிட்லாம் தூக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு ஆர்வ கோளாறுல வந்துட்டு நான் குடம் தூக்கிட்டேன். இல்ல நம்ம வந்துட்டு தண்ணி கேன தூக்கிட்டு நானே கவுத்திட்டேன். இந்த மாரியான விஷயங்கள் என்னைக்குமே யாருமே பண்ணக்கூடாது. இந்த சடனா ஒரு பெரிய வெயிட் தூக்குறனால பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். என்னடா ஒரு வெயிட் தூக்குனால நான் சர்ஜரியில வந்து முடிஞ்சுட்டேனேங்கிற அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரும். எதுவா இருந்தாலும் பொறுமையா கொஞ்சம் ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்காந்துட்டு குனிஞ்சு அதாவது குனியாம நம்மளோட முதுகு வந்துட்டு நிமிர்ந்து வச்சுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு வெயிட் தூக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பேசிக்கா பெண்கள் டக்குன்னு வெயிட்ட தூக்காதீங்க. அது பெரிய ப்ராப்ளமா போய் முடியும். அப்படியே தூக்குனாலும் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வெயிட் தூக்குங்க. ஆண்களும் அதே மாதிரி தான். உங்களுக்கு முதுகு எலும்புல வந்துட்டு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது தேய்மானம் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பெருசா கண்டுக்கல. அதுக்கு சும்மா பெயின் கில்லர் போட்டு உட்காந்துட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுக்காம நீங்க விடுறனாலையும் இந்த பெயின் வரலாம். பிரெக்னன்சில வந்துட்டு நமக்கு வயிறு பகுதி ரொம்ப ஜாஸ்தி ஆகறனால முன்னாடி இருக்கிற வெயிட்ட தூக்க முடியாம பின் முதுகு எலும்பு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகும். அதனாலயும் இந்த பிரச்சனை வரலாம். பேசிக்கா நான் வந்துட்டு இந்த என் ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இல்ல. என் வயசுக்கு ஏத்த வெயிட்டும் எனக்கு இல்ல. நான் வந்துட்டு நார்மலா ஒரு 30 கிலோ என்னோட நார்மல் பிஎம்ஐல இருந்து என்னோட நார்மல் வெயிட்ல இருந்து ஜாஸ்தியா இருக்கேன். இந்த வெயிட்ட ரொம்ப வருஷமா உங்க உடம்பு தூக்கி தூக்கி பின் முதுகு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயும் இந்த பிரச்சனை வரலாம். ஒபிசிட்டி உடல் பருமன் இருந்தாலும் அதை நீங்க என்னன்னு பார்க்கணும். தூக்கமின்மை புவரான ஒரு போஸ்டர். தூக்கமின்மைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, தூக்கமின்மை கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நான் வந்துட்டு தூக்கம் மட்டும் இல்லன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வந்திருக்கும். தூக்கமின்மை கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராப்ளம். நைட்லாம் தூங்கல அப்படின்னா நரம்புகள் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப வீக் ஆகும். இதனாலயும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அண்ட் ஆல்சோ உட்காரும்போது ஒரு புவர் போஸ்டர். நார்மலா வந்துட்டு நான் ஐடி ஜாப்லாம் ஃபர்ஸ்ட் போய் நான் அந்த சிட்டிங் ஜாப்ல இருக்கும்போது, நான் நார்மலா தான் இருந்தேன். ஸ்ட்ரெய்ட்டா தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 டூ 4 வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என்னையும் மீறி என் உட்கார்ற போஸ்டரே மாறிடுச்சு. லைட்டா ஒரு மாரி தாங்கி தாங்கி உட்கார்றேன். இல்ல சைடு வாங்கி உட்கார்றேன். இல்ல கால் மேல கால் போட்டு உட்கார முடியல அப்படின்னா என்னால உட்காரவே முடியாது. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு பாருங்க. இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு போஸ்டர் வந்துட்டு ஒரு மாரி சைடு வாங்கி உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னா, அதையும் நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு செடென்டரி லைஃப் ஸ்டைல் உட்காந்துட்டே தான் இருப்பேன். கொஞ்சம் கூட ஒரு சின்ன மூவ்மெண்ட்ஸ் கூட என்னோட லைஃப்ல இல்ல. ஒரு சின்ன வொர்க் அவுட் கூட இல்ல. நான் வாக்கிங் கூட போய்க்க மாட்டேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்துட்டே பண்ற வொர்க்னா வரும். கடைசியில வந்துட்டு இது எதுவுமே எனக்கு இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது அங்க ஏதாவது டியூமரோ இல்லன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இருந்துச்சுன்னா, அதனாலயும் இந்த பிரச்சனை வரலாம். இதெல்லாம் வந்துட்டு காசஸ் ஆஃப் சயாட்டிகா. இதுல ரொம்ப முக்கியமான காசுன்னு பார்த்தா, உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறது, புவர் போஸ்டர் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற போஸ்டர் உங்களுக்கே தெரியாம மாறி உட்கார்றது, வெயிட் திடீர்னு
லிஃப்ட் பண்றது. சடனா ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணி ஜெர்க் ஆயி, அதனால அந்த நரம்பு வந்துட்டு பாதிப்படைஞ்சு இந்த பிரச்சனை வரலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால நான் கண்டதையும் சாப்பிடுவேன். ஜங்க் எடுத்துப்பேன். நெறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், டயட் கோக்கு, அந்த கோக்கு, இந்த கோக்கு, கேஸ் இருக்கிற மாரி நெறைய ட்ரிங்க் நான் எடுப்பேன் அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரலாம். அண்ட் ஆல்சோ மசில் ஸ்டிஃப்னஸ். ரொம்ப செடென்டரியா இருக்கிறேன். நான் வந்துட்டு என் பின்முதுகுலாம் நான் யூஸே பண்ணதில்ல. அது பாட்டுக்கு ஒரு சேர்ல வந்து உட்காரும். நான் எந்திரிப்பேன், நான் போவேன். இதே மாரி தான் இருக்கு. ஸோ மசில் ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம். சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும்? இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா லைட்டா ஒரு சிம்ப்டம் இருக்கு. நீங்க சிம்ப்டம் சொல்லுங்க. அத பொறுத்து இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா, ஒரு ஷார்ப்பான பெயின் நம்மளோட அடிமுதுகு, பின்முதுகுல அடிமுதுகுல நம்மளோட பட்டெக்ஸ் முடியிற இடத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா தான் இருக்கும். திடீர்னு பயங்கரமா வந்து அத நம்ம தாங்கவே முடியாது. அப்ப நம்ம எந்திரிச்சு 2, 3 ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பொறுமையா அது சப்சைட் ஆகும். இந்த மாரி ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஒன்ஸ் இந்த பெயின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இது ஒரு சிம்ப்டம். 2வது நம்மளோட நடையே மாறிடும். நார்மலா நடக்கிறதுக்கு பதிலா லைட்டா தாங்கி தாங்கி நடப்போம். நடக்க நடக்க ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நடை நார்மல் ஆகும். எடுத்த உடனே நம்ம எந்திரிச்சு நடக்கிறதுக்கு வந்துட்டு அந்த போஸ்டர் சரி இருக்காது. அந்த சின்ன ஒரு பெயின் இருக்கும். அது இருக்கான்னு பாருங்க. அதே மாரி இந்த சயாட்டிகா பெயின் வந்துட்டு நார்மலா மூட்டுலயோ, முதுகுலயோ அப்பல்லாம் வராது. இது வந்துட்டு ஒரு டிராவலிங் பெயின்னு சொல்லுவாங்க. ரேடியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க. பின்முதுகுக்கு பின்னாடி அதாவது வட்டெக்ஸோட எண்ட்ல ஆரம்பிச்சு 2 காலுக்கும் பரவும். இல்ல ஒரு சிலவங்களுக்கு ஒரு காலுக்கு மட்டும் பரவும். ஒரு சிலவங்களுக்கு கால் 2ம் மரத்து போயிடும். வீக்கா இருக்கும். கால்னு ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறதுனே தெரியல. ஒரு மாரி எப்பவுமே மரத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு மட்டும் கடைசியா என்ன ஆகும்னா, அடிப்பாதம் ரொம்ப எரிச்சலா இருக்கு. காலே எரிச்சலா இருக்கு. முதுகுல எரிச்சல் இருக்கு. எரிச்சல் பர்னிங் சென்சேஷன் சொல்லுவாங்க. பெயின விடவும் பர்னிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு பிசியோவோ, ஒரு டாக்டரோ பார்த்து கொஞ்சம் நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஆனா, எனக்கு வந்துட்டு கால்ல எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஒரு மாரி பேரலைஸ் ஆன மாரி இருக்கு. சுத்தமா ஃபீலிங் இல்லன்னு சொல்றவங்களோ, இல்லன்னா எனக்கு பிளாடர் இன்கான்டினன்ஸ் இருக்கு. எனக்கு யூரினோ, மோஷனோ, பிளாடரோ, பவலோ 2மே வந்துட்டு ஒரு சிக்னல்ல வந்துட்டு இப்போ உனக்கு யூரின் வருது. நீ போய் போற வரைக்கும் நமக்கு அந்த அடக்கி வைக்கிற ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மையே இல்ல. எனக்கு யூரின் வந்தாலும் டப்புன்னு வந்தது. மோஷன் வந்தாலும் டப்புன்னு வருது. இதுல எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்ல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க 100% டாக்டர பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எம்ஆர்ஐ இல்லனா சிடில பார்க்கலாம். இல்ல எனக்கு அவ்வளோலாம் செலவு பண்றதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க டாக்டர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா, ஒரு சில டெஸ்ட் உங்கள படுக்க வச்சு, நெறைய டெஸ்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு குடுத்து பார்ப்பாங்க. அதிலேயே நீங்க சொல்ற சிம்ப்டம்ஸ் ஆமா எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குதுன்னு சொல்ல சொல்ல உங்கள ஃபுல்லாவே டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு வீட்லயே பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க சொல்றத வச்சே எனக்கு சயாட்டிக்கான்னு நான் வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டேன். ஸோ என்ன மாரியான வீட்டு மருத்துவங்கள் பண்ணி நான் வந்துட்டு இத ரெடி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் இந்த ஒரு 10 டிப்ஸ். யோகா தான் டஸ் வண்டர்ஸ் இதுக்கு. நான் ஒரு 10 யோகா போஸஸ் சொல்றேன். இதெல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நாளைக்கு ஒரு யோகா போஸஸும் 30லிருந்து 45 செகண்ட்ல எவ்வளோ உங்களால பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். முதல் நாள் நீங்க பண்ணும்போது உடம்பு வளையவே வளையாது. இது 15வது நாள், 30வது நாள் நீங்க ரெகுலரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே விட புரோகிரஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கூட்டுறது, துடைக்கிறது, குனிஞ்சு வேலை செய்ற மாரியான வேலைகள வந்துட்டு மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, அதே மாரி நீங்க சாப்பிட்டு இருக்கிற வெள்ள அரிசிய கொஞ்சம் மாத்தி திணை, சாமை அப்படி இல்லன்னா குதிரைவாலி. இந்த 3 அரிசியில ஏதாவது ஒரு அரிசி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த 3 அரிசியுமே நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு உங்களோட மூவ்மெண்ட்ஸ்ல தெரியும். கேட்கறக்கு ஒரு மாரி தான் இருக்கும். வெள்ள அரிசி இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையான்னு. சில்லுன்னு எதையுமே சாப்பிடக்கூடாது. நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்னைக்குமே வந்துட்டு கொஞ்சம் சூடான பண்டங்கள் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெர்மனன்ட்டா இத எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கணும். அப்ப சயாட்டிக்கா வந்துட்டு ஃபுல்லாவே நம்மளால ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டா